ஹாய் நண்பர்களே, வணக்கம். தியான அறிவியல் ஷார்ட் வீடியோ செக்ஷன்ல அடுத்த ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அதிக சக்தி வாய்ந்த தியானம் எது? குழு தியானம் தனியாக தியானம் செய்வதை விட சக்தி வாய்ந்தது. நீங்க ஒரு குரூப்பா சேர்ந்து தியானம் பண்றது ரொம்ப அதிக பலன அளிக்கும்னு சொல்றாங்க. குழுவில் மூத்த தியானிகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய தானத்துக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. இயற்கை சூழலில் செய்யப்படும் தியானம், மலை உச்சி, ஏரிக்கரை, காடுகள் போன்றவை சாதாரண 4 சுவர்களுக்குள் செய்யும் தியானத்தை விட சக்தி வாய்ந்தது. இயற்கை சூழலோட ஒன்றி செய்யக்கூடிய தியானத்துக்கு அதிக பவர் இருக்குன்னு சொல்றாங்க. இசை தியானம் சக்தி வாய்ந்த உங்களுக்கு விருப்பமான மென்மையான பாரம்பரிய கருவி இசை நீங்கள் கேட்கலாம். லைட் மியூசிக், அதாவது ஒரு ஃப்ளூட்டோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு மெலடி மியூசிக்கா இருந்தாலும் ஓகே தான். பிரமிட் தியானம், பிரமிடின் கீழ் செய்யும் தியானம் சாதாரண தியானத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது. பிரமிட் தியானம், இந்த பிரமிடுக்கு கீழ, அதாவது பிரமிட் போன்ற ஒரு கட்டடத்துக்கு கீழேயோ, பிரமிட் இருந்தா அந்த இடத்துக்கு கீழேயோ செய்யக்கூடிய தியானம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டல் தியானம், ஒரு தூய்மையான ஸ்படிகம். அது எப்படி சொல்றதுன்னா, அது உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது தியான கிறிஸ்டல்னே விக்கிது. அந்த கிறிஸ்டல் முன்னாடி உட்காந்து பண்ணக்கூடிய தியானத்துக்கும் பவர் அதிகம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.